ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான காமெடி மூவி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்மளுடைய மனதை வருட போகும் ஒரு அருமையான ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். அதுலயும் நம்மள நிறைய பேர் பெட் லவர்ஸா இருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். என்னடா ஓப்பனிங்லயே ஓவரா வாத்தியம் வாசிக்கிறானே அப்படின்னு நினைக்கலாம். பட் படம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஒர்த்தான மூவி. இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாக் தன்னுடைய வாழ்க்கையில 4 விதமான வாழ்க்கையை வேற வேற காலகட்டங்கள்ல வித்தியாசமான ஓனர்கள் கூட வாழ்ந்து கடந்து வரான். சோ இந்த ஜேர்னில அவன் தன்னுடைய வாழ்க்கையோட உண்மையான பர்பஸை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அருமையா சொன்ன ஒரு சூப்பரான படம் தான் எ டாக்ஸ் பர்பஸ். சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு டாகோட வாய்ஸ் தான் நம்மளுக்கு கேக்குது. இந்த படத்துல டாகோட வாய்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நான் பிறக்கிற அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா இப்ப என்னால முழுசா பார்க்கவும் கூட முடியல. ஆனா என்னை மாதிரியே என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு குளிரை என்னால தாங்க முடியல. அப்ப யாரோ என்னை நக்கியே என்னை வார்ம் பண்றாங்க. இதுதான் அம்மா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எல்லாருமே வளர்ந்தோம். ஒரே ஃபன்னு தான் போங்க, என்னன்னு சொல்ல. ஆனா நம்ம நல்லா இருந்தாதான் யாருக்குமே பிடிக்காதே. 2 பேர் வலையோட வந்து கொத்தா என்னை அள்ளிட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதான், இந்த லைஃப் இவ்வளவு ஷார்ட்டா முடிஞ்சு போச்சு எனக்கு. அப்படி இந்த வாழ்க்கையில நான் என்னதான் பண்ணனேன்? என் கூட இருக்கிறவங்க கூட விளையாடினேன், கிடைச்சத சாப்பிட்டோம், சேரு சகதின்னு எல்லாத்துலயுமே புரண்டு எந்திரிச்சோம். அதை தவிர பெருசா நான் எதுவுமே பண்ணல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் நான் மறுபடியும் வந்துட்டேன். இந்த டைமும் பப்பியாவே தான் இருக்கேன். பட் இந்த டைம் என் கேள்விக்கான பதில நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னை சுத்தி எல்லாமே இருட்டாய் போச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா என்ன ஒரு கேஜில் அடைச்சு வச்சிருக்கானுங்க. இது பேர் ஷெல்டர். ஆமா, ரொம்ப நாளா அடைச்சு வச்சு நானும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். இந்த தடவையாவது ஏதாவது நல்ல ஓனர்கிட்ட மாட்டுவோமேன்னு ரொம்ப ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் இந்த டைம் நான் பிறந்திருக்கிறது ரெட் ரிட்ரீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்ட்லி டாக் வம்சத்துல தான் பிறந்திருக்கேன். அப்பதான் நாயை வாங்குறதுக்கு கண்ணாடி போட்ட ஒரு மனுஷன் வந்தாரு. என்னையும் ஆசையா தூக்குனாரு. ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல, திருப்பியுமே அதே கூண்டுக்குள்ள போட்டு வேற நாயை பார்க்க போயிட்டாரு. அவர் பண்ண ஒரே நல்ல விஷயம், கூண்டை லாக் பண்ண மறந்துட்டாரு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணல, என்னோட வாழ்க்கை நக்கிட்டு போயிரு நல்லாவே தெரியும். அதனால அந்த கூண்டுல இருந்து முக்கி திக்கி திணறி வெளியே வந்துட்டேன். அப்பதான் பாக்குறேன், இங்க இருக்கிற எல்லா கூண்டுலயும் என்னை மாதிரி நிறைய பேர் தடைச்சு வச்சிருக்கானுங்க. பட் இந்த இடத்துல என்னால ஹீரோயிசம் பண்ண முடியாது. தப்புச்சா போதுன்னு துண்டக்கான துணியை காணும்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்ப அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள மாட்டிக்கிறேன். சோ இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண வந்தவங்க என்னை பாசமா காப்பாத்துவாங்கன்னு நினைச்சான். என்னை தூக்கி பார்த்துட்டு இவனை வித்தா நல்ல ரேட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இந்த மனசாட்சி இல்லாத மலைக்குரங்க என்னை காருக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அங்க குடிக்க தண்ணியும் கூட இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை முடிய போகுதோ அப்படிங்கிற பயத்துல நான் இருக்கும் போதுதான் ஒரு அம்மாவும் பையனும் அந்த பக்கமா கிராஸ் பண்ணும் போது என் உசுர் ஊசலாடிட்டு இருக்குதுங்கிறத அந்த பையன் கண்டுபிடிச்சான். ஒரு வழியா அந்த காரு கண்ணாடியை உடைச்சு என் உசுரையும் காப்பாத்தினாங்க. இதுல நான் எதிர்பார்க்காத விஷயமே, என்னை அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் கண்ணு முழிக்கும் போது அந்த பையன் தான் என் முன்னாடி இருந்தான். அப்பதான் நான் முடிவெடுத்தேன், இந்த வாழ்க்கை இவன் கூட தான் நான் வாழணும் அப்படின்னு. இவன் பேர் ஈத்தன். எனக்கு இவன் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பதான் ஈத்தனோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு. என்னை அந்த வீட்டுல வச்சுக்கிறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல. இவனுக்கு யார் சாப்பாடு போடுறது, இவன் பாத்ரூம் போனா யாரு கிளீன் பண்றது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாரு. பட் ஈத்தன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்காக அவன் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க ஆரம்பிச்சான். இருந்தாலும் இதுல அவருக்கு உடன்பாடு இல்ல. நீங்க 2 பேரும் வெளியேறுங்க, உங்க அம்மா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. பாவம், என்னால இப்ப அவனும் வெளியே வந்துட்டான். சோ ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்க அப்பா வெளியே வந்தாரு. இந்த நாயை வச்சுக்கலாம் அப்படின்னு பர்மிஷனும் கொடுத்தாரு. இதை கேட்கிற ஈத்தனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்ல போனா எனக்கு அவனை விட சந்தோஷம் அவன் கூட இருக்கிறதுல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நேம் டேகும் அவன் போட்டு விட்டான். சொல்ல போனா ஈத்தன் என் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் சொன்னதெல்லாம் செய்யணுமேங்கிறதுக்காக நிறைய கமாண்ட் கொடுக்குறான். ஆனா எனக்கு எதுவுமே புரியல. போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா எப்ப பார்த்தாலும் என்னை பெய்லி பெய்லி பெய்லின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னே புரியாம இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் பேர் எப்படி ஈத்தனோ அந்த மாதிரி எனக்கு பெய்லின்னு இவன் பேர் வச்சிருக்கான். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈத்தன் இல்லாத டைம்ல அம்மா வேலை செய்யறது உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்பா போன் பேசும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதுலயும் அவர் ஷூனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா பயபுள்ள இறக்கமே இல்லாம என்ன எட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு கருவாயே இருக்கான், பூனைக்குட்டி. சரி போர் அடிக்குது, வாடா விளையாடலான்னு கூப்பிட்டா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு என்னை புரண்டது மட்டுமே வேலையா இருக்கு. சோ நான் ஈத்தன் கூட அமர் ரூம்லயே வாழ ஆரம்பிச்சேன். ஆனா நைட் ஆச்சுனா மட்டும் ஈத்தனை ரொம்ப நேரம் முழிக்க விட மாட்டாங்க. தூங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் சும்மா இருப்பானா? நைட்டு தூங்காம எனக்காக விடிய விடிய பெட்ஷீட் குள்ள இந்த காமிக் ஸ்டோரி எல்லாம் படிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாட்களும் போகுது, நானும் பெரியவன் ஆயிட்டேன். இப்ப நானும் ஈத்தன் ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்டேன். சோ எங்க போனாலும் என்னையும் கூப்பிட்டு போவாங்க. அப்படிதான்
இதுதான் இந்த வீக்கெண்டுக்கு எல்லாரும் ஈத்தனோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க எக்கச்சக்கமான கோழியை வளர்த்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிருது. டே வாங்கடா என் கூட விளையாடுங்கன்னு விரட்டுனா அவனுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுறானுங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு வர கேப்ல எங்க போனானுங்கன்னே தெரியல. எவன் வந்தாலும் போனாலும் எனக்கு தான் செல்லக்குட்டி ஈத்தன் இருக்கானே அப்படின்னு அவங்க கூட என்ன கொஞ்சிட்டு இருக்கும் போது அவன் அவங்க தாத்தாவோட விளையாட போயிட்டான். என்னமோ பால்னு சொல்றாங்க, மாத்தி தூக்கி வீசிக்கிறாங்க. ஆனா எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பால் என்கிட்ட சிக்கிருச்சு. இப்பதான் தெரிஞ்சது ஏன் இவங்க என்கிட்ட கொடுக்கலன்னு. ஏன்னா என்னால அந்த பாலை கவ்வம் கூட முடியல, அவ்வளவு பெருசா இருக்கு பால். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடும் போது என்னை எப்பவும் போல அண்டர் கிரவுண்ட்ல விட்டுட்டாங்க. நான் ஒரு வாழ்வை மாயும் சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஈத்தனோட தாத்தா யாருக்கும் தெரியாம எனக்கு ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்தாரு. சோ எனக்கு இந்த பாட்டி தாத்தாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ஈத்தனோட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் என்னை தனிமையில இருக்க விட மாட்டான் ஈத்தன். அடடடா காலை வச்ச எவ்வளவு அருமையா மசாஜ் பண்றான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க பெரியவங்களை ரொம்ப மொக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு என்னை வெளியே கூப்பிட்டு வந்துட்டான் ஈத்தன். அவன் ஒரு பலகையை எடுத்து வச்சு கேப்டன் அமெரிக்கா கதையை சொல்லிட்டு இருக்கும் போது நான் பின்னாடி இருக்க ஸ்டோர் ரூம்ல இருந்து சப்பி போட்ட மாங்காய் கொட்ட மாதிரி ஒரு பாலை கொண்டு வந்தேன். சோ நான் விளையாட ஆசைப்படுறேங்கிறத ஈத்தன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் பாலை தூக்கி போட நான் போய் பொறுக்கிட்டு வரேன், அவன் பாலை தூக்கி போட நான் போய் பொறுக்கிட்டு வரேன். எங்களுக்குள்ள ஒரே ஃபன்னா இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப கரெக்டா ஈத்தனோட அப்பாவும் அங்க வந்தாரு. ஈத்தன் இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஒன்னு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து பெய்லி ரெடியா அப்படின்னு கேட்டான். டே செல்லக்குட்டி ஈத்தன், உனக்காக நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன், நானும் தயாராயிட்டேன். ஈத்தனும் பாலை தூக்கி போட்டு குமிஞ்சான். ஈத்தன் மேல ஏறி ஜம்ப் பண்ணி அந்த பாலை நான் கேட்ச் பண்ணேன். இத பாக்குற அவங்க அப்பாவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்படியே இந்த வெக்கேஷன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா டெய்லி காலையில மஞ்சள் கலர்ல ஒரு பொட்டி வருது, ஈத்தனையும் கூட்டு போயிருது. கேட்டா ஸ்கூலுன்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் ஈத்தன் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அம்மா வேற கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. சோ வீட்டுல தனியா இருந்து நான் என்னதான் பண்றது. பாத்தீங்களா, எப்பவும் எந்த டைனிங் டேபிளுக்கு அடியில கிடப்போம், இப்ப அதே டைனிங் டேபிளுக்கு மேல சுகமா தூங்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு போர் அடிக்குது எனக்கு. கீழே இறங்குடா அப்படின்னு சொல்றவங்க கூட அங்க ஒரு ஆள் இல்ல. அப்பதான் அந்த கருவாய பூனைக்குட்டியோட ஞாபகம் வந்துச்சு. சரி இவன் கூடயாவது விளையாடலான்னு கூப்பிட்டா என்னை பத்தி எப்பவும் போல பயந்து ஓடுறான். இதுல எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறத நினைச்சு பில்லோ கடியில வேற ஒளிஞ்சுக்கிறான் அந்த கருவாயன். டே எகிரி போனா மட்டும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு நானும் அவனை விரட்டுன்னு விரட்டுறான். அவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஒரு கட்டத்துல ஈத்தனோட அப்பாவோட ஆபீஸ் ரூம்க்கே போயிடுறோம். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா எப்ப நான் இங்க வந்தாலும் அப்பா துரத்தி விட்டே தான் இருப்பாரு. இப்ப அவரு வேற இல்ல. சோ அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் ஆசை தீர கண்டம் பண்ணிட்டேன். கரெக்டா ஸ்கூல முடிச்சுட்டு வர ஈத்தன் இதை பார்த்தோன்னா செம காண்டாயிடுறான். சரி பரவாயில்ல, அப்பா வரக்குள்ள இதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலாம்னு நினைச்சான். அதுக்குள்ளேயும் அப்பாவும் வந்துடுறாரு. மனுஷன் கொலை வெறி ஆயிடுறாரு. ஆனா இவங்க என் மேல கோவத்துல இருக்காங்கிறது கூட புரிஞ்சுக்காம அவங்க அப்பாவோட செருப்பை எடுத்துட்டு நான் வெளியே ஓடிட்டேன். அவரும் அதை புடுங்குறங்க பேர்ல என் கூட ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இதை ஈத்தனும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு வழியா எங்கிட்ட இருந்த செருப்பையும் புடுங்கிடுறாரு அப்பா. என்னை தரதரான்னு இழுத்துட்டு வந்து ஈத்தன்ட்ட விட்டுட்டு இன்னைக்கு என்னோட பாஸ் டின்னருக்கு வராரு. அவருக்கு டாகுனாலே பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா பெய்லிய பத்திரமா பார்த்துக்கோ, வெளியவே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ரூமை பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏன்னா பெய்லியோட பாஸ் நீதானே அப்படின்னு சொல்லிடுறாரு. பாவம் ஈத்தனும் என்னால புலம்பிக்கிட்டே எல்லா வேலையும் செய்யறான். ஒரு கட்டத்துல கோவமானவன் என்னை பார்த்து பாஸ் டாக் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. நான் பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறேன். ஈத்தன் திருப்பி என்னை பார்த்து பாஸ் டாக்னு சொல்றான். நானும் கத்திக்கிட்டே இருக்கேன். அப்ப கரெக்டா அப்பா வேற அங்க வந்துடுறாரு. அவர் ஒரு ரெட் கலர்ல பாக்ஸ் எடுத்து வைக்கிறாரு. ஓபன் பண்ணா உள்ள ரேர் கலெக்ஷனான காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இவர் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஈத்தனோட அம்மா அவங்களை கூப்பிட்டுறாங்க. அதனால அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப ஈத்தன் அந்த காயினை சுண்டி விளையாண்டு இருக்கான். அது டேபிள் மேல இருந்து கீழே உழுகுது. எப்பவுமே ஈத்தன் சாப்பிடும் போது அதுல பாதி எனக்கு தருவான். சோ நானும் இது சாப்பிடற பொருள் நினைச்சு மொத்தமா முழுங்கிட்டேன் அந்த காயினை. ஆனா இந்த டைம் ஈத்தன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான். சாப்பிட்டது திருப்பி கூட நீ வாயை புலந்தெல்லாம் பாக்குறான். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் சாப்பிட்டது ஃபுட்டு கிடையாது, வேற ஏதோ அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை உள்ள தள்ளிட்டேன். இந்த சமயத்துல அவங்க பாஸும் ஒய்ஃபும் ரெண்டு பேருமே டின்னருக்கு வந்துடுறாங்க. நல்லா சந்தோஷமா தான் உட்காந்து பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாஸ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீங்க நிறைய ரேர் காயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, நான் பார்க்கலாமான்னு கேட்டுறாரு. ஈத்தனுக்கு உசுரே இல்ல பாவம். அப்ப ஈத்தன் இருந்துட்டு நான் பெய்லியை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீ வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். வெளியே வந்தவன் போடான்னு சொல்றான். என்னத்தான் போக சொல்றான்னு எனக்கு புரியல. டே ஈத்தன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா சத்தியமா இப்ப நீ சொல்றது எனக்கு புரியலடா அப்படின்னு நான் சொல்றேன். அது அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. ஈத்தனும் வெறுப்பாய் போய் தொலைடான்னு விட்டுட்டு போயிடுறான். சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா வெளியே கூப்பிட்டு வந்தாலே என்னை பாத்ரூம் போறதுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. ஒருவேளை நீ பாத்ரூம் தான் போக சொல்றான்னு நினைச்சிட்டு நானும் செடி மறைவுல போய் முக்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா இந்த ஈத்தன் பயப்புள்ள நான் போன பாத்ரூமை பார்த்து ஏன் சந்தோஷப்படுறான்னு எனக்கு புரியல. சோ ஒரு வழியா இப்பதான் காயின் அவன் கை கிடைச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்குள்ளேயுமே ஈத்தனோட அப்பா அந்த காயின் கலெக்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாரு. சோ ஈத்தனும் அவங்களை
டைவர்ட் பண்றதுக்காக டேபிள் கடியில எலி இருக்குன்னு சொல்லிடுறான். பாஸோட ஒய்ஃப்க்கு எலினா சுத்தமா ஆகாதாட்டுக்கு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த வார்த்தை கேட்ட எனக்கு தான் சந்தோஷம். ஏன்னா எலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதனால நான் போய் தேட ஆரம்பிச்சிட்டேன். பாஸுக்கு வேற நாயினா பயம், என்னை பார்த்து அவரு பயப்படுறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு எலினா பயம். இதை கேட்டு டேபிள் மேல எந்திரிச்சு நின்னுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஈத்தன் அந்த காயினை அதே பாக்ஸ்ல வச்சுட்டான். பட் பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னை வெளியே இழுக்கிறங்கிற பேர்ல ஈத்தனோட அப்பா பாஸோட ஒய்ஃப் நின்று இருந்த சேரை தள்ளி விட்டதுல அவங்க டைனிங் டேபிள் மேல விழுந்துடுறாங்க. இதுல டைனிங் டேபிள் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருது. சோ அமைதியா முடிய வேண்டிய டின்னர் ஆரவாரமா முடிஞ்சிருச்சு. இதுல கடுப்பான ஈத்தனோட அப்பா என்னை கொண்டு போய் வெளியே இருக்கிற கேரேஜ்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு. இவங்க ஏன் இது பண்றாங்கன்னு எனக்கு நிஜமாலுமே புரியல. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன். அப்ப கரெக்டா அங்க வர ஈத்தன் டோரை ஓபன் பண்ண முடியலனாலும் வெளியிருந்து எனக்காக பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. ஆனா அவன் சோகமா இருக்காங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆல்ரெடி ரொம்ப இருட்டாயிருச்சு. நான் எப்பவுமே ஈத்தன் கூட தான் தூங்குவேன். அதனால அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு ஒரு வழியா ஈத்தனோட ரூமுக்கும் நான் வந்துடுறேன். என்னை பார்க்குற ஈத்தனுக்கு ரொம்ப சந்தோஷமோ இல்லையோ, ஈத்தன் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டே ஆயிருது. எப்பவும் போல நானும் ஈத்தனும் விளையாண்டுட்டு இருக்கோம். இதை ஈத்தனோட அப்பாவும் அம்மாவும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கும் ஈத்தனுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அவங்களுக்கும் புரியுது. எப்பவும் போல ஈத்தன் பாலை த்ரோ பண்றான், நான் அவன் மேல ஜம்ப் பண்ணி பாலை கேட்ச் பண்றேன். இப்படியே காலங்கள் போகுது. ஈத்தன் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஈத்தன் இப்போ ஒரு ரக்பி பிளேயர் வேற. ஈத்தனை சப்போர்ட் பண்றதுக்காக எப்பவுமே அவன் மேட்ச் விளையாடுறத நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பேன். சோ இந்த மேட்ச்லயும் ஈத்தன் நல்லாவே விளையாண்டுருக்கான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டிட்டே வராங்க. ஆனா கூட இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, உதச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏன்டா எப்பவுமே நாய் கூடயே சுத்திட்டு இருந்தா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எப்படா அமையும் சொல்லிட்டு ஈத்தனை வேற அவமானப்படுத்தி விட்டுறான். கடுப்பான நான் சும்மா இருப்பேனா? அவன் கால்குள்ள பூந்து ஒரு ஃபிளிப் பண்ணதுல பயபுல மண்ணை கவ்விடுறான். இதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ரொம்பவே ஓட்டு ஓட்டிடுறாங்க. டே நாயே உன்னை பார்த்து சிரிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பக்கி சும்மா இல்லாம நாய் எப்படிடா சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் இவங்க யாருக்கும் தெரியல இவனை பார்த்து கேவலமா நான் சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா ஈத்தனோட அப்பா எதையோ குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதைய பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அமைதியா உள்ள போயிடுறாங்க. நான் வேற பாலை கவ்விக்கிட்டு வரேன். என்னை கடிச்சிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு பாலை போட்டுட்டு நானும் அமைதியா உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈத்தன் அவங்க அப்பாட்ட போய் நான் நெக்ஸ்ட் லெவல் கேமுக்கு செலக்ட் ஆயிட்டேன், கோச் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றாரு, சோ என்னோட நெக்ஸ்ட் கேம் நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும் சரின்னு சொல்றாரு. பட் எனக்கு தான் அவரை பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஈத்தன் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தான். அங்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா கேம்ஸ் அது இதுன்னு விளையாண்டுட்டு எக்கச்சக்கமான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குற நான் ரொம்ப டெம்ட் ஆயிட்டேன். அடடடா சோறு சாமி சோறு, எந்த பக்கம் பார்த்தாலும் சோறா இருக்கே. ஐயோ இந்த குட்டி பாப்பா வேற ஐஸ்கிரீம் நக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் குடும்பமா நக்கிக்கிறேன்னு கேட்டா அந்த பாப்பாவும் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணு எதையோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை ஈத்தன் வெறிக்க வேடிக்கை பார்க்கும்போது ஈத்தன் வித்தியாசமான ஒரு ஸ்மெல்ல நான் உணர்ந்தேன். ஒருவேளை இதுக்கு காரணம் அந்த பொண்ணா இருப்பாலும் நானும் அந்த பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஒரு வழியா என்னால ஈத்தனும் அந்த பொண்ணும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு ஷூட்டிங் கேம்ல ஒரு பொம்மையை வேற வின் பண்ணிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது ஈத்தன் கிட்ட அடிச்ச அதே ஸ்மெல் இப்ப அந்த பொண்ணு கிட்டையும் அடிக்க ஆரம்பிக்குது. என்னோட ஈத்தனும் ஒரு வழியா தைரியத்தை வர வச்சு அந்த பொண்ணு கிட்ட காஃபி சாப்பிட போலாமான்னு கேட்டுறான். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஜாலியா அங்க இருக்கிற ரைட் எல்லாம் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றாங்க. பட் தூரமா இருந்து பாக்குற எனக்கு தான் பயமா இருக்கு. டே ஈத்தா உளுந்துராதரான்னு நான் கத்துன்னு கத்துறேன். அங்க இருக்கிற யாருமே என்னை மதிக்கிற மாதிரி தெரியல. அதை விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே வந்த ஈத்தனால நிக்க கூட முடியல. பாவம் பக்கத்துல இருக்க கடையை தள்ளி விட்டுறான். சரி கீழே தான் எல்லாம் கொட்டுச்சு, வேஸ்டா போச்சு, நான் எடுத்து சாப்பிட வந்தா என்ன எல்லாரும் தடுக்கிறாங்க. இது என்னடா அநியாயமா இருக்கு. அந்த பெட்டி மேல வச்சு சேல்ஸ் பண்ணும் போது எனக்கு தர மாட்டேங்கிறீங்க, தரையில விழுந்தாலும் என்ன இப்படி பண்றீங்களேடாங்கிற சோகத்துல நான் இருக்கேன். கடைசியா நம்ம ஈத்தன் தான் அந்த பொண்ணை பத்திரமா வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணு இப்ப எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நிறையவே ஈத்தன் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்பவும் அவன் என்னை மிஸ் பண்ணல, எப்பவுமே என்னை கூட தான் வச்சிருப்பான். ஏன்னா நான் தான் அவனோட பெஸ்டி. அதுக்கப்புறம் நிறைய நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈத்தன் அந்த பொண்ணு அவன் வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால லைட்டா ஈத்தன் அப்செட் ஆகுறான். சோ அந்த பொண்ணு தான் ஈத்தனை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டு வராங்க. ஈத்தன் கூட என்னால பேச முடியலனாலும் அவன் என்ன நினைக்கிறாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப அந்த பொண்ணு தான் ஈத்தனுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கா. எப்ப பார்த்தாலும் கார்ல என்னை கூப்பிட்டு சுத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. இப்ப திடீர்னு கார் ஒரே இடத்துல நிக்குது. என்னடான்னு முடிச்சு பார்த்தா ரெண்டு பேர் மாத்தி மாத்தி வாயை கடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆக்சுவலா எனக்கு பசி எடுக்கும் போதோ என் கூட விளையாட சொல்லும் போதுதான் நான் ஈத்தனோட ஃபேஸ் லிக் பண்ணுவேன். ஒருவேளை இப்ப இந்த பொண்ணு லிக் பண்ணிட்டு இருக்கான்னா இவளுக்கு பசி எடுக்குதோ அப்படின்னு நான் உள்ள பூந்தா. நல்லவே இல்ல, ரெண்டு பேரும் கோவப்படல. அப்படியே போக போக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் ஈத்தனோட பாட்டி வீட்டுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஈத்தன் இருந்துட்டு அவன் சம்மர் ஹாலிடேஸ் முடிய போது திருப்பி
ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் லவ்வர், உன்னோட ஆசையே இந்த கேம்ல வின் பண்ணி ஸ்காலர்ஷிப்ல காலேஜ் போகணுங்கிறதா, சோ அதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, நானும் காலேஜ் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் 2 பேர் லைஃபை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஈத்தனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ சந்தோஷமா அவன் லவ்வரை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சண்டை முத்தி போய் அப்பா அம்மாவை கீழே தள்ளி விட்டுறாரு. இதுல ஈத்தன் கடுப்பாயி அப்பாவை கீழே தள்ளி விட்டுறான். இதுக்கு மேல இந்த ஃபேமிலியில் நீங்க இருக்க கூடாது, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நான் என்ன பண்ண முடியும், நான் பேசுறதா எங்களுக்கு எல்லாம் புரியாது, அதனால ஓரமா உட்காந்து நடக்கிறதெல்லாம் வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சோ அப்பாவும் கோச் கிட்ட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுல இருந்து இந்த ஃபேமிலியில நாங்க 3 பேர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சோகமா இருந்தாங்க. ஒரு நாள் ஜன்னல் வழியில நான் எட்டி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, ஒரு குழி தோண்டி அந்த கருவாய் இருக்கான் பாத்தீங்களா பூனை, அவனை ஒளிய வச்சிட்டு இருக்காங்க. சோ எங்கிட்ட இருந்தா ஒளிய வைக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த தோண்டி அந்த கருவாயனை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆசையா சொன்னா. அவங்க பயந்து கத்தி அலறாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவன் செத்து போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈத்தன் வெயிட் பண்ண அந்த கேம்கான நாளும் வருது. நல்லாவே விளையாடுறான். எப்பவும் போல நான் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க வர அம்மா கிட்ட 4 வருஷத்துக்கான ஃபுல் ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். அவங்க அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா ஈத்தன் என்னை பத்திரமா கார்லயே இரு, உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறான். அப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது. திரும்பி பார்த்தா ஈத்தனோட அப்பா. அவரை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நல்ல மூடுல அவர் இல்ல அப்படின்னு. சோ அந்த ஹோட்டலுக்குள்ள வந்தவர் இவங்க செலிப்ரேட் பண்ணி இந்த மூடையே ஸ்பாயில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வர ஈத்தன் எனக்கு எப்பவும் போல ஒரு ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்ப ஈத்தனோட ஃப்ரெண்டுக்கார சும்மா இல்லாம அவங்க அப்பாவை பத்தியே தப்பா பேசிடுறான். இதுல கடுப்பான ஈத்தன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம போட்டு அடிச்சு போடுறான். அந்த பையனும் கீழே விழுந்துடுறான். அப்புறம் பாவம் நான் தான் அந்த பையன்கிட்ட போயிட்டு, தம்பி தயவு செஞ்சு வாய் வீசாத, ஈத்தன் கோவமா இருக்க, அவனை அடிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் பேசுறது எதுவுமே அந்த பையனுக்கு கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வீட்டுல நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சது. வெளியே வந்து பார்த்தா ஈத்தன் கிட்ட அடி வாங்கினவன் ஒரு பட்டாசை கொளுத்தி எங்க வீட்டுக்குள்ள போட்டுட்டான். ஆனா நாதாரி பையில உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு அவனை கடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே அவன் அங்க தப்பிச்சு போயிட்டான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது வீடு கொஞ்சமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு வழியா பின்னாடி வழியா உள்ள வந்து ஈத்தனையும் எழுப்பிட்டேன். அப்புறம் நானும் ஈத்தனும் சேர்ந்து அம்மாவையும் எழுப்பிட்டோம். ஆனா தீ நிறைய பிடிச்சதுனால எங்கனால படிக்கட்டு வெளியில கீழே வர முடியல. சோ ஈத்தன் அங்க இருக்க ஒரு விண்டோ வெளியில பெட்ஷீட் எல்லாம் கட்டி ஃபர்ஸ்ட் அம்மாவை பத்திரமா கீழே அனுப்பிட்டான். செகண்ட் என்னை தான் அனுப்புறான். ஏன்னா என் மேலதான் அவனுக்கு பாசம் அதிகம். என்னை பத்திரமா கீழே லேண்ட் பண்ணும் போது ஈத்தனோட கையில இருந்த பெட்ஷீட் ஸ்லிப் ஆயிருது. சோ இப்ப ஈத்தன் கீழே வரக்கு வழியே இல்ல. நெருப்பு வேற அதிகமா பிடிச்சிட்டு இருக்கனால ஈத்தன் அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுறான். இதனால அவன் காலில் அடிபட்டுருது. அப்ப ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஏதோ வண்டியில ஈத்தனை ஏத்துறாங்க. பட் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அட உடுங்கடா ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. ஈத்தன் கூடவே அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. நானும் பின்னாடி துரத்தி போகும்போதுதான் இது எல்லாத்துக்கும் காரணமானவனை பார்த்தேன். உடுவனா இப்ப நானு அவனை கடிக்கலான்னு பாக்கறக்குள்ளே அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்துடுறாங்க. ஆல்ரெடி பயத்துல இருந்தவன் சார் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிடுறான். இதுலயே போலீஸ்காரங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. சோ ஈத்தனோட வீடு மொத்தமா எரிஞ்சதுனால இப்ப எல்லாருமே பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கும். அப்ப ஈத்தன் கையில ஸ்டிக் மாதிரி இதே வச்சு நடந்துட்டு இருக்கான். அது எனக்கு பிடிக்கவே இல்ல. டே ஈத்தா உனக்கு தான் நான் இருக்கேன் அந்த ஸ்டிக்கை விடுறான்னு சொன்னாலும் எல்லாரும் என்னை தான் மிரட்டுறாங்க. இப்ப முதல் மாதிரி ஈத்தனை கூட விளையாடுறது இல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் காலில் போட்டிருக்கிற கட்டு தான். அதை எப்படியாவது கடிச்சு கழட்டலாம் நானும் ட்ரை பண்ணிருக்கேன் விடிய. ஆனா என்னால எதுவும் முடியல. அதுக்கப்புறம் ஈத்தனை பாக்குறதுக்கு அவனோட லவ்வர், அவங்க பேர் ஹேனா. சோ ஹேனா வந்திருக்காங்க. பட் ஈத்தன் ஹேனா மேல கோவப்படுறான். ஏன்னா 3 வாரமா அவங்க காலேஜுக்கு போல இவனுக்கு அடிப்பட்டதுனால. இதனால அவங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும்னு ஈத்தன் ஃபீல் பண்றான். அதனால ஹேனா கிட்ட இனிமேல் நம்ம ஒன்னா இருந்தா சரிப்பட்டு வராது, இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது ஹேனாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஆனா இது தெரியாம நான் பாட்டுக்கு பாலை கொண்டு வந்து கூட விளையாட கூப்பிட்டு இருக்கேன் ஹேனாவை. அவ்வளவு சோகத்திலே இந்த பாலை தூக்கி வீசிட்டு ஹேனா குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. பாவம் அந்த பால் வேற மரத்துல மாட்டிக்கிச்சு. இது தெரியாத அப்பாவி பிள்ளையான நானு கீழே தேடிக்கிட்டே இருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பால் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஹேனா அங்கிருந்து போனதுதான் கடைசியா நான் பார்த்தது. அதுக்கப்புறம் ஹேனாவை பார்க்கவே இல்லை. ஈத்தன் ஹேனாவை ரொம்பவே மிஸ் பண்றான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈத்தன் வெளியே கிளம்புறதுக்காக நிறைய திங்ஸ் கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்ப தாத்தா இருந்துட்டு அவன் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு போறான், இதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் அவன் தான் பாத்துக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவும் எனக்கு புரியல. கடைசியா ஈத்தன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாலை என்கிட்ட தூக்கி வீசிட்டு இதை பத்திரமா பாத்துக்கோ, நான் திரும்பி சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டான். என்னை யாருமே விட மாட்டேங்கிறாங்க. நீங்க விடுங்க, நான் ஈத்தன் கூட விளையாடணும் அப்படின்னு நானும் கத்துறேன். யாருக்கு கேட்க மாட்டேங்குது. அட போங்கப்பான்னு தள்ளி விட்டுட்டு நானும் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துல ஈத்தனையும் பிடிச்சிட்டேன். அப்ப ஈத்தன் இருந்துட்டு நான் இல்லாத நேரத்துல எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும், சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்றது? இப்ப ஈத்தன் கொடுத்த பால் என்கிட்ட தான் இருக்கு. அவன் வர வரைக்கும் நான் தான் பத்திரமா வச்சாகணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எனக்கு ரொம்பவே போரிங்கா போச்சு. என்னால எதுவுமே சாப்பிட முடியல, முதல் மாதிரி நடக்க முடியல, ரொம்பவே டயர்டாக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துல என்னை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அப்ப டாக்டர் இருந்துட்டு ஏதோ கிட்னி ப்ராப்ளம், நான் சீக்கிரம் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு
எனக்கு புரியல. இருக்க என் கண்ணு மங்கலாயிட்டே போகுது. அப்போ கிராண்ட்பா ஈத்தனோட காலேஜுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காரு. அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதுல விழுந்துட்டு இருக்கு. என்னை சுத்தி எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அட கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுது. என்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியல, அவ்வளவு வீக்கா இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் கண்ணையும் மூடுறேன். அப்ப ஈத்தனோட சத்தம் கேக்குது. கண்ணை திறந்து பார்த்தா என் முன்னாடி ஈத்தன் ரொம்பவே சோகமா இருக்கான். இது எனக்கு பிடிக்கல. ஆனாலும் கடைசியா ஈத்தனை பார்த்த சந்தோஷத்துல மொத்தமா நான் கண்ணை மூடிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு குட்டியா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னை சுத்தி ஒரு வாமான ஃபீலும் வருது. அப்படின்னா மறுபடியும் நான் பிறந்துட்டேன். இந்த டைம் நான் ரெண்டு விஷயத்த ரொம்பவே மிஸ் பண்றேன். ஒன்னு என்னோட ஈத்தன், இன்னொன்னு குமிஞ்சு பார்க்கும் போதா தெரியுது பையன் கிடையாது. நான் இந்த டைம் பொண்ணா பிறந்துட்டேன். இங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காரு. இவருதான் என்னுடைய ஓனர். ரொம்பவே வெறப்பான ஆளு. எப்பவுமே மூஞ்சிய வெறப்பாதான் வச்சிருப்பாரு. என் கூட வாங்க விளையாடலான்னு கூப்பிட்டாலும் கூட என்னை ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருப்பாரு எப்பவும். என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய ஓனர். நானும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்காக அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எங்கிட்ட இருந்து ஒரு கிரிமினல் கூட தப்பிக்க முடியாதுன்னு பாத்துக்கோங்களேன். நாங்க இருக்கிற டீமை பாராட்டி போலீஸ்ல அவார்டே கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டீம்ல தான் நான் இருக்கேன். ஆனா என்னதான் நான் இவருக்காக மாங்குன்னு உழைச்சாலும் என்னுடைய ஓனர் எப்பவுமே கொஞ்சம் சோகமா தான் இருக்காரு. நைட் ஒரு நாள் கூட அவர் எனக்கு கதை சொன்னது கிடையாது. நான் இப்போ ஈத்தனை ரொம்பவே மிஸ் பண்றேன். எப்பவுமே காலையில இருந்து நைட் வரைக்கும் ட்ரைனிங் திருடங்களை பிடிக்கிற வேலையிலேயே தான் இருப்பாரு. நைட் வந்து அவர் பாட்டுக்கு தூங்கிடுறாரு. ஆனா எனக்கு தான் தூக்கம் வரல. இப்படிதான் ஒரு நாள் நாங்க ஒரு திருடன் பிடிக்க போகும்போது அவன் ஒரு பொண்ணை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணியிருந்தான். அப்ப அந்த பொண்ணும் அங்க இருக்கிற தண்ணியில ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா. உடனே நான் ஒரு சிங்கக்குட்டி இல்லையா, பின்னாடியே குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திட்டேனே. நான் அங்கிருந்து மேலே ஏறி வரக்குள்ளேயும் அந்த திருட்டு பையன் என் ஓனர் மேலேயே கண்ணை வச்சுட்டான். உள்ள பூந்து ஜம்ப் பண்ணி காப்பாத்திட்டேன்ல. பட் என்னன்னா எனக்கு தான் கன் ஷாட் பட்டுருச்சு. இத்தனை நாள் அவ்வளவு வெறப்பா இருந்த என்னோட ஓனர் இப்ப கத்தி கதறி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. அதுவும் எனக்காக. ஏன்னா நான் தான் அவரோட உயிரை காப்பாத்திருக்கேன். ஒருவேளை இதுதான் என் லைஃபோட பர்பஸா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கும் போதே நான் இறந்து போயிட்டேன். அப்பவுமே என்னுடைய வேலையை நான் திருப்தியா செஞ்சாங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி இன்னொரு நாயா உருவானேன். ஆனா இந்த டைம் ரொம்பவே குட்டி நாயா வந்திருக்கேன். இந்த டைம் என்னுடைய ஓனர் ஒரு லேடி. ஆனா எனக்கு இருக்கிற கவலையில ஒன்னே ஒண்ணுதான், நான் குட்டியிலிருந்து தேடிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டேன். இன்னும் எனக்கு வால் வரவே இல்ல. ஆனா இந்த ஓனர் ரொம்பவே நல்லவங்க. எனக்கு பீட்சா ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. என்னை நல்லாவே பாத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது டாக்டர் இருந்துட்டு எனக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும், நிறைய நேரம் வாக்கிங் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க என்னை ஒரு பார்க்கு கூட்டு வரும்போது அங்க ஒருத்திய பார்த்தேன். நல்லா மலமாட மாதிரி புசு 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 புசுன்னு வந்தா. எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ பேர் ராக்ஸி. சரி அவ பக்கத்துல போய் ஏதாவது பேசலான்னு பார்த்தா அவ முட்டிக்கால் ஹைட்டும் கூட நான் இல்ல. அதனால பேசாம போய் நின்னுட்டேன். இதனால எனக்கு நல்லது நடந்துச்சோ இல்லையோ, என்னோட ஓனரும் ராக்ஸியோட ஓனரும் க்ளோஸ் ஆகி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் நான் தான். அதுக்கப்புறம் நானும் ராக்ஸி ஒரே வீட்டுல தான் இருக்க வேண்டியதாச்சு. என்ன சாப்பிடுற விஷயத்துல மட்டும் தான் தொல்லை பண்ணிக்கிட்டே கிடப்பா. மத்தபடி நல்லவன். எங்க ஓனருக்கு குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகளை என்ன வச்சு வச்சு செஞ்சாங்க. இப்படிதான் ஒரு நாள் ராக்ஸிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ராக்ஸி திரும்பி வரவே இல்லை. அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த சோகத்திலேயே நான் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன். என் ஓனரும் என்கிட்ட பீஸா வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு என்னை குஷிப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் என்னால முடியல. அப்படியே என் கண்ணையும் மூடிட்டேன். சோ இந்த லைஃபும் எனக்கு முடிஞ்சது. மறுபடியும் கண்ணை முடிச்சா ஒரு பாக்ஸ்குள்ள இருந்தா எந்திரிக்கிறேன். என்னை நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வர லேடி என்னை புடிச்சு போய் வாங்குறாங்க. எனக்கும் அந்த லேடியை பிடிச்சது. ஆனா என்னை வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி வெளியே கட்டி வச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு டைமுக்கு சாப்பாடும் போட மாட்டேங்கிறாங்க, வாக்கிங்கும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, என் கூட விளையாடவும் மாட்டேங்கிறாங்க. பகல்லையும் நைட்லையும் வெயில் பனின்னு பார்க்காம வெளியவே தான் கிடக்குறேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஆபீசர் வந்தாங்க. சரி என்னை தான் காப்பாத்தி கூட்டு போக வந்திருக்காங்க பார்த்தா 30 நாள் அவங்களை வீடு காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால கடுப்பான அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்னை அவர் கார்ல ஏத்தி தூரமா கொண்டு வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. எனக்குமே திரும்பி போறதுக்கு இஷ்டம் இல்ல. நானும் கண் போன போக்கிலே கால் போகலாமாங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையும் போது பார்க்ல ஒரு நாயை பார்த்தேன். நல்லா பாலிஷ் போட்ட பளிங்கல்லு மாதிரி இருக்கான். ஆனா நான் தான் பாவம் முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி சாக்கடையில உருண்டு பிறந்து இருந்துச்சு வந்திருக்கேன். அப்ப அங்க வர லேடி கிட்ட ஒரு ஸ்மெல் அடிக்குது. இது எனக்கு ரொம்பவே பழக்கமான ஸ்மெல்லு. ஆனா அவங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால அங்க இருக்கிற காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரியிறேன் சாப்பாட்டுக்காக. ஒரு வழியா அந்த காட்டை விட்டு வெளியே வரும்போது குதிரையோட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்தா அது ஈத்தனோட பாட்டி தாத்தாவோட வீடு. அப்ப தூரமா யாரும் நின்னுட்டு இருக்காங்க. அது ஈத்தனா இருப்பானோங்கிற சந்தேகம் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்க நிக்கிறது ஈத்தன் தான் அப்படின்னு. டே செல்லக்குட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஈத்தன் மேல ஜம்ப் பண்ணி நக்கு நக்கு நக்கறான் மூஞ்சி. டே நான் தான்டா பெய்லி உன்னோட பாஸ் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஈத்தனுக்கு ஒன்னும் புரியல. ஒரு வழியா இத்தனை பிறவிக்கு அப்புறம் கடைசியா என்னோட செல்லக்குட்டியை சந்திச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்புற ஐடியாலேயே இல்ல.
ஆனா நான் பசியில தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு ஈத்தன் எனக்காக ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறான். உண்மையாலுமே பசியில தான் இருக்கேன். அதனால ஈத்தன் கொடுத்த ஃபுட்டை ரொம்ப வருஷம் கழிச்சு விரும்பி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ளேயே விடல. கிளம்பி உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கதவை சத்திட்டு உள்ள போயிட்டான். மகனே, ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் நாள் நான் இங்கேயே தான்டா கிடப்பேன். அவன் வீட்டு முன்னாடியே தான் நான் இருந்தேன். இதனால ஈத்தன் என்னை கூப்பிட்டு போய் நாயெல்லாம் வச்சிருக்க ஒரு ஷெல்டர்ல என்னை சேர்த்து விட்டுறான். டே ஈத்தா, நான் தான்டா பெய்லி, என்னை விட்டு போகாதரான்னு நான் கத்துறேன். அது ஈத்தனுக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போன ஈத்தனுக்கு என்னோட ஞாபகமாவே இருந்திருக்க மாட்டிருக்கு. அடுத்த நாள் என்னை தேடிட்டு அந்த ஷெல்டருக்கே வந்துட்டான். எனக்கு தெரியும் என்னோட ஈத்தன் என்னை விட்டு இருக்க மாட்டான்னு. சோ என்னை அவங்க கூடயே கூப்பிட்டு போறான். என்னை குளிக்கலாம் வைக்கிறான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஈத்தன் கையால குளிக்கிற ஃபீலை நான் என்ஜாய் பண்றேன். ஆனா இந்த டைம் ஈத்தன் எனக்கு பட்டின்னு பேர் வைக்கிறான். இப்ப நான் ஈத்தன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஈத்தன் முதல் மாதிரி இல்ல, ரொம்ப சோகமா இருக்கான் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஈத்தன் கூட யாருமே இல்லாம ரொம்ப தனிமையில இருக்கான். நான் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அங்கிருந்து கிளம்பிட்டேனே. இதுக்கு முன்னாடி ஒரு நாயை பார்க்ல பார்த்தா பாத்தீங்களா, அங்கதான் வந்திருக்கேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த லேடியும் அங்கதான் இருக்காங்க. சோ அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கும் வரேன். அப்பதான் அந்த லேடியை பார்க்க அவங்க கிராண்ட்மா வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் அந்த ஸ்மெல் ஹெவியா அடிக்குது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஈத்தனுடைய லவ்வர் ஹேனா தான் அந்த கிராண்ட்மா. நானும் அவங்க கிட்ட போய் பேச ட்ரை பண்றேன். எப்பவும் போல அவங்களுக்கு ஒன்னும் புரியல. சரி, நாய் நல்லா இருக்கே, யார் ஓனர்னு பார்த்தா அவங்க கிட்டே சேர்த்து இல்லான்னு என்ன டேக பாக்குறாங்க. அதுல ஈத்தனோட அட்ரஸ் தான் இருக்கு. இதை பாக்குறேன். ஏன்னா ரொம்பவே சென்டிமெண்டலா ஃபீல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னை வீட்டுல விடுறதுக்காக ஹேனா தான் வராங்க. இதை பாக்குற ஈத்தனுக்கு உசுரே இல்ல. அவங்க எவ்வளவுதான் கதவை தட்டி காலிங் பில் அடிச்சாலும் அவன் டோர் ஓபன் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா நடந்த விஷயத்தை நினைச்சு அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கதவையும் திறந்துடுறான். சோ ஈத்தனை பாக்குற ஹேனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பழைய கதையை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹேனாவோட ஹஸ்பண்டும் உயிரோட இல்ல, அவங்க தனியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேனா அங்கிருந்து கிளம்பலான்னு போறாங்க. இப்பதான் ஈத்தன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பண்ண விஷயத்துக்காக சாரி கேட்கறான். ஆனா உடுப்பா, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பாட்டியே ஆயிட்டேன், இதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டும் ஒன்னா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஈத்தன் ஓப்பனாவே கேட்டுறான். சோ ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. எப்பவும் போல நான் ஈத்தன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். இப்ப ஈத்தனுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஈத்தன் இதுக்கு மேல தனிமையில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப ஈத்தனும் ஹேனாவும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா என் மனசுல ஓடுறதுல ஒரே ஒரு விஷயம் தான், நான் தான் அவனோட பெய்லி அப்படிங்கிற விஷயத்த நான் ஈத்தன்ட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். அதனால அவன் முன்னாடி என் வாழை பிடிச்சி ஒரே இடத்துல சுத்தி காட்டுறேன். ஹேனா கூட கெஸ் பண்ணிடுறாங்க பெய்லி மாதிரியே பண்றான் அப்படின்னு. ஆனா ஈத்தனுக்கு அது புரியல. டே, நான் தான் உன்னோட பெய்லின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அப்ப கரெக்டா ஈத்தன் அங்க இருக்கிற கேரேஜ ஓபன் பண்ணும்போது நம்ம பெய்லிக்கு ஒரு ஸ்மெல் அடிக்குது. அடடா, இது நான் ரொம்ப அனுபவிச்ச ஸ்மெல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பெய்லியும் கேரேஜ்குள்ள வந்து செக் பண்ணும்போதுதான் அந்த பாலையும் கண்டுபிடிக்குது. சின்ன வயசுல ஈத்தன் பெய்லி கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்ன பால் தான் இது. சரி, இதை கொண்டு போய் கொடுத்தா நம்ம தான் பெய்லின்னு ஈத்தன் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம ஈத்தன் இருந்து இது எப்படி கண்டுபிடிச்சு நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பெய்லியும் கூட விளையாட ஆசைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஈத்தன் எடுத்துக்கிறான். இவனும் பாலை தூக்கி வீசினா பெய்லி போய் எடுத்துட்டு வரான். சரி, ஓகே, நீயே விளையாண்டுக்கோ, எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னாலும் நம்ம பெய்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஈத்தன் என்ன நினைச்சுக்கிறான், விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுறான். இன்னும் இவனை பெய்லியா நினைக்கல, இப்ப பேர் வச்ச பட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம பெய்லி கத்துறத பார்க்க அவனுக்கு உண்மையான பெய்லியோட ஞாபகம் வருது. அப்ப பெய்லியும் இவங்கிட்ட வந்து பாலை போட்டுட்டு விளையாடுற கூப்பிடுது. சரி, ஓகே, நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு வருஷம் கழிச்சு என்னோட பெய்லி ஞாபகப்படுத்துது. எங்க ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு கேம் இருக்கு, நம்ம விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இப்ப இருக்கிறதும் அதே பெய்லிங்கிறது அவனுக்கு புரியல. ஆமாடா ஈத்தா, இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம பெய்லி ஆக்ரோஷமா டைலாக் விட்டு ரெடி ஆகிறான். ஈத்தனும் பாலை தூக்கி போட்டு குமிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து ஈத்தன் மேல ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி பாலை பிடிப்பான் பாருங்க. நம்ம ஈத்தனுக்கு பேச்சே வரல, பைபிள டெட் ஷாக் ஆகுறான். நீ எங்கடா இதை கத்துக்கிட்ட, என்னோட பாஸ் டாகுக்கு மட்டும் தான்டா தெரியும் சொல்லும் போது பெய்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா பாஸ் டாக்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது. இதை பாக்குற ஈத்தனுக்கு ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் பாஸ் டாக்னு சொல்ல நம்ம பெய்லி கத்திக்கிட்டே இருக்கான். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெய்லின்னு கூப்பிடுவான். நம்ம பெய்லியும் இதுக்கு தாண்டா ஈத்தன் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாசமா வந்து மூஞ்சிய நக்கறான். இது பாசத்தோட உச்சக்கட்டனே சொல்லலாம். சோ நம்ம ஈத்தனும் புரிஞ்சுக்கிறான் பெய்லி தான் மறுபிறவி எடுத்து இவனுக்காகவே வந்திருக்கான் அப்படின்னு. இவனும் அவ்வளவு சந்தோஷமா பெய்லியை கட்டி பிடிச்சி அவன் லவ் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். சோ இத்தனை மறுபிறவிக்கு அப்புறம் பெய்லிக்கு ரொம்பவே பிடிச்ச, அவன் மேல உண்மையாலுமே லவ் காட்டுற ஈத்தன் கூடயே திரும்ப சேர்ந்த சந்தோஷத்துல பெய்லி இருக்கான். அப்ப ஈத்தனும் பழைய பெய்லியோட நேம் டேக் போட்ட பெல்ட்டை இந்த பெய்லிக்கு மாட்டி விடுறான். சோ நம்ம பெய்லியும் ஒரு டாகா என் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஓனருக்கு நம்ம லாயலா இருக்கணும். ஒருத்தரை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா நம்ம உயிரை கொடுத்தாலும் அவங்களை காப்பாற்றணும். நம்ம மேல உண்மையாலுமே அன்பு செலுத்துற ஒரு ஓனர் கிடைச்சா அவங்களும் நம்ம மேல அளவில்லாத லவ் காட்டுவாங்க. எனக்கு ஈத்தன் கிடைச்ச மாதிரி என்னோட லைஃப் இங்க எனக்கு பிடிச்ச ஈத்தன் கூட ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த படத்தையும் ரொம்ப அருமையாவே கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
நான் நம்புறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான மூவியில மீட் பண்ணலாம். நன்றி.